வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. ஈரோட்டில் நடப்பது என்ன? எல்லாருக்கும் அது எதிர்பார்ப்பு. ஈரோட்டில் போன தேர்தலில் எவ்வளோ வாக்கு, இந்த தடவை எவ்வளோ வாக்கு, நாம் தமிழர் என்னவாகும்? இப்போ நாம் தமிழருடைய எண்ணம் ஏற்கனவே தந்தை பெரியார் அவர்களை பற்றி பேசியதுனால திமுக ஒரு முனைப்பாக இருக்குது. நாம் தமிழரை எப்படியும் ஒரு ஒரு உண்டிலன் பண்ணிடணுங்கிற லெவலுக்கு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சீமான் நினைப்பார், ஏற்கனவே போன தேர்தலில் பெற்ற வாக்குகளை பெற முடியுமா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் போன தடவை பெற்ற வாக்குகள் பெற முடியுமான்னா அது இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் சிக்கல் தான். நாம் தமிழர் என்ன நினைக்கிறாங்க? ஏற்கனவே அவங்க என்ன யோசிக்கிறாங்க, தந்தை பெரியார் திட்டினதுனால பிஜேபி நிற்கலை, அந்த வாக்குகள் கண்டிப்பாக விழும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதையும் தாண்டி அதிமுக வாக்குகள், அதிமுகவுடைய வாக்குகள் பக்காவாக இருக்குது அங்கே. ஆனால் அந்த வாக்குகள் இன்றைக்கி சீமானுக்கு விழுமா? சீமானுக்கு விழுவுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவர் தலையில் இடி இறங்குற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு மூவ் பண்ணிகிட்ருக்கார். என்ன மூவ்? நோட்டா பிளான். அதாவது இன்றைக்கி அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட வாக்கு சேகரிக்கிற பணியில் இன்றைக்கி சீமான் கட்சியினர் ஈடுபட்டுருக்காங்க. அவங்க ஓட்டை வாங்கிடலான்ட்டு, அதாவது 35,000 ஓட்டை தாண்டி டெபாசிட் வாங்கிடணுங்கிறது நாம் தமிழருடைய எண்ணம். 10,000க்கு கீழே அவங்கள போட்டு அடிக்கணும் அப்படிங்கிறது திமுகவுடைய எண்ணம். யார் இது ஜெயிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஆனால் என்னென்னா இப்போ போகிறதெல்லாம் பார்க்கும்போது சீமான் 10,000 ஓட்டுக்கு கீழே தான் வாங்குவார் போல தெரியுது. அந்தளவுக்கு தான் இன்றைக்கி நிலவரம் போயிட்டுருக்கு. ஏன்னா பொது தேர்தலில் 2021 தேர்தலில் விக்கிரவாண்டியில் 8,000 ஓட்டு வாங்குறாரு. அதுக்கு நடுவில் நடந்த இந்த இடைத்தேர்தலில் 10,000 ஓட்டு தான் வாங்குறாரு. அதிமுக புறக்கணிச்சதுக்கு அப்புறமும் 10,000 ஓட்டு தான் வாங்குறாரு, 2,000 ஓட்டு தான் கூட. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஈரோடு, ஏற்கனவே ஈரோடு மெயினில் இருக்கும்போது 12,000 ஓட்டு வாங்கினார். போன தடவை 10,000 ஓட்டு தான் வாங்கினார். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சீமான் இடைத்தேர்தலில் சீமானுக்கு வாக்குகள் விழுந்தால் அது எடப்பாடிக்கும் சிக்கல். இப்போ எடப்பாடி தரப்பில் என்ன மூவ் பண்ணுறாங்க? இப்போவே பார்த்தீங்கன்னா முனுசாமியிலேருந்து இப்போ ஜெயக்குமார்லேருந்து எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சமூக நிதியை காத்தவர் தந்தை பெரியார், அவரை யாராவது கொச்சப்படுத்தினீங்கன்னா மன்னிக்க முடியாதுன்ட்டாங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களும் பார்த்தீங்கன்னா பெரியார் அப்படியே லைட்டாக கொஞ்சம் குறைச்சிட்டு வர மாதிரி தெரியுது. திமுக என்ன? திமுக ஏற்கனவே முதலமைச்சர் சொல்லிட்டாராம், ஏற்கனவே 5 அமைச்சர்களை போட்டிருக்காங்க. முத்துசாமி அவர்கள், அதுக்கப்புறம் இவர் நம்ம செந்தில் பாலாஜி, 2 பேரும் கடுமையாக இருக்காங்க. மிச்சம் 3 பேர் கொஞ்சம் சுணக்கமாக இருந்தாங்க பொழுது. என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ தெரியாது. சீமான் கட்சி டெபாசிட் போகணும், டெபாசிட்டோட 10,000 ஓட்டுக்கு கீழே போகணும். 10,000 ஓட்டுக்கு கீழே அடித்தாதான் இந்த தடவை நாம் தமிழர் அடிச்சதுன்னா நாம் தமிழருக்கு ஒரு பெரிய வெளியில் மக்கள்கிட்ட என்ன நிலவரம் வரும்? அதாவது நாம் தமிழர் ரொம்ப பேசிட்டாங்கப்பா, அவங்களுக்கு இந்த இந்த 10,000க்கு கீழே அப்படின்னா யாருமே நிற்கலை. 10,000 கீழேனா சுயேட்சை வாங்குற அளவுக்கு வாங்கிட்டாங்களே அப்படிங்கும்போது நாம் தமிழர் மேலே இருக்கக்கூடிய இமேஜ் உடப்படும். அதை திமுக விரும்புது. 2026க்குள்ள நாம் தமிழரை ஒரு வழி பண்ணணும்னு திமுக ஒரு முனைப்பாக இருந்து ராஜீவ்காந்தி அவர்கிட்ட தான் அந்த பொறுப்பை கொடுத்து அவரு 3,000 பேர் சேர்த்தார். உங்களுக்கு தெரியும், ஏன்னா அதிருப்தியில் நிறைய பேர் இருக்காங்கன்ட்டு. நம்ம தொடர்ந்து விஷயத்தை சொல்லிட்டு வரோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மனிதர்களும் காமராஜரையா கக்கன் காலத்தில் இருந்த மனிதர்கள் இன்றைக்கி இல்லை, எல்லாமே பணம் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு கட்சி ஒரு தடவை தோக்கலாம், 2 தடவை தோக்கலாம், தொடர்ந்து 5-6 தடவை நீங்கள் தோற்றிங்கன்னா, அதிகாரத்தை சுவைக்காமல் ஒரு 5-6 தடவை இருந்தீங்கன்னா தலைவர்கள் காரு பங்களா வசதியாக இருப்பாங்க. இப்போ சீமானவர்களை பார்க்கும்போது மக்கள் நினைப்பாங்க, என்னங்க காரு பங்களாவோட வசதியாக இருக்கார், வர காரு இத்தனை லட்சம் ரூபா எங்கேருந்து பணம் வருது? ஆனால் நிர்வாகிகளுக்கு பார்த்தீங்கன்னா திரள் நிதின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த வசூல் பண்ணுற பணம்லாம் ஒழுங்காக சேருதா? இப்படி பலவிதமான பிரச்சனை அங்கே ஓடிட்டுருக்குது. சீமானவர்களுடைய பேச்சு இளைஞர்களை கட்டி போடக்கூடிய பேச்சு, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த கட்டி போடக்கூடிய பேச்சை எதுக்கு பயன்படுத்தணும்? தமிழ்நாடு நிதி நிலைமை சரியில்லை, அதை பற்றி பேசணும். இன்றைக்கி செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் நிதி பற்றாக்குறை இருக்குன்னு. இதானே எடப்பாடி சொன்னார், இதை பற்றி பேசியிருக்கலாம். வேங்கையில் பிரச்சனையை பற்றி பேசியிருக்கலாம். அப்புறம் அந்த டங்ஸ்டன் பிரச்சனையில் இரட்டை வேடம், அதை பற்றி பேசியிருக்கலாம். அப்புறம் நிதி, சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி பகிர்வு வரலாங்கிறாரு. உண்மையிலே என்ன நிதி பகிர்வு? வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க, அதை பற்றி பேசலாம். இதெல்லாம் விட்டுட்டு தந்தை பெரியார் நல்லவரா கெட்டவரா பற்றி சீமான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இல்லாட்டினா அந்த எஸ்பி மேலே, டிஐஜி வருண் அவர்கள் மேலே அது ஒரு பிரச்சனை. இப்படி பர்சனல் பிரச்சனையை வச்சு சீமான் பேசுவது யாருக்கு லாபம்? திமுகவுக்கு தான் லாபம். அதை நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி அதான் நடந்துகிட்டு இருக்குது. திமுக என்ன நினைக்குது? எப்படியும் நாம் தமிழரை ஒரு வழி பண்ணணும்னு பக்காவாக வேலை பார்த்துட்ருக்காங்க. ஜெயிச்சிருவாங்களான்னா பணம் பாதாளம் வரைக்கும் பாயிங்க, அடித்து தூக்கிடுவாங்க. இன்னும் குறிப்பாக நாம் தமிழருக்கு என்ன இறங்கு முகன்னா, தந்தை பெரியார் அவர்களை ஆதரித்து ஒரு ஓட்டு கூட கிடைக்கலனா கூட அவரை எதிர்த்து ஒரு ஓட்டு கிடைக்க போகுது அவங்களுக்கு. இன்றைக்கி காவி கட்சியில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அவங்க ரொம்ப முனைப்பாக இருக்காங்க. இந்த தடவை சீமான் கரத்தை வலுப்படுத்த வேண்டும்ங்கிறதுல பிஜேபி ரொம்ப உறுதியாக இருக்காங்க. இந்த தடவை சீமான் வாங்கக்கூடிய வாக்குகளை பெரும்பாலும் நம்ம இவங்க தான், நம்ம காவி கட்சி தான். எடப்பாடி பழனிசாமி நோட்டாக்கு போடுங்கன்ட்டாராம். கடைசி நேரத்தில் நோட்டாக்கு போடுங்கள் என்று உத்தரவிட்டதனால் நோட்டாவுக்கு அதிக வாக்குகள் கிடைக்கும்.
சீமானை விட நோட்டாவுக்கு அதிக வாக்குகள் கிடைத்தா அதிமுகவுடைய பவரை பாருங்கள், நாங்கள் இதனால தான் தேர்தலை புறக்கணித்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு அது ரொம்ப தெளிவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா கடைசி கட்ட முயற்சியாக நாம் தமிழர் எடுத்த முயற்சியும் கைகூடலன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி முடிவு தான் எடுப்பார், நோட்டாக்கு போடுறதுக்கான முடிவு தான் எடுப்பார். அது வெகுஜன மக்கள் மத்தியில் அவங்க கட்சிக்காரங்க, அவங்க அனுதாபிகள், இவர்கள்ட்ட ஒரு பெரிய விஷயம் நடக்கும்னு நம்ம நினைக்கிறோம். அதையும் தாண்டி நாம் தமிழரில் என்ன பிரச்சனை? மேடைக்கு மேடை சீமான் முழங்குறாருங்க, ஆனால் பரிசிலேருந்து காசு எடுக்க மாட்டாரு. அடிப்படையான காசை கூட செலவு பண்ணலைன்னா எப்படி கட்சி இயங்கும்? அந்த அம்மா சீதாலட்சுமி அவங்களும் ஒரு 10 பேர் மட்டும்தான் வாக்கு கேட்டு போகிறாங்க. சீமானங்க பேசுகிறது என்ன? கொஞ்சம் யோசனை பாருங்கள். சீமானங்க என்னது, எதை பற்றி பேசுகிறாரு? இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன? அதனால் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் புரியுது. இன்றைக்கி கூட்டணி பலம், அதிகார பலம், பண பலம், இன்னொன்று 1.5 வருஷம் தான் இருக்குது ஆளுங்கட்சி. இது எல்லாத்தையும் வச்சு இன்றைக்கி திமுக ஃபஸ்ட்டில் இருக்காங்க. 2வது இடத்தில் இருக்கக்கூடிய சீமான் அவர்களுடைய என்னென்னா எப்படி சொல்கிறது, தவறான நடவடிக்கைங்க தாண்டி இந்த தந்தை பெரியாரெலாம் பற்றி பேசியிருக்க இந்த டைமில் பேசியிருக்க வேணாம், தேவை. ஏன்னா நீங்கள் வாக்கு அரசியலுக்கு வந்துட்டீங்க. தந்தை பெரியார் ஏன் வாக்கு அரசியலுக்கு வரல? அவர் எதை வேணால் பேசுவாருங்க. முரண்பாடுகளின் மொத்த உருவம் தான் தந்தை பெரியார், மாற்றுக்கருத்தில். அவர் சொன்னதை அவரே மாறுபட்டிருக்கார். என்ன இந்த திமுக மேலே என்ன நமக்கு கோவம்னா, எல்லாத்துக்கும் சர்வரோக நிவாரணி பெரியார் அப்படின்னு சொன்னது இவங்க பண்ண தப்பு தான். ஏன்னா பெரியார்கிட்ட நிறையா முரண்பாடெல்லாம் இருக்குது. அவர் பெண்களுக்காக பாடுபட்டார், தமிழகத்தை தலைநிமிர வைத்தாருங்கிறதுல மாற்றுக்கருத்தே இல்லை. சீமானதை உடைப்பதற்கு காரணம் என்னென்னா, அவர் பேசினது தான் சீமான் சொல்கிறார், அதுக்கு பதில் இல்லை இவங்ககிட்ட. அதனால் தந்தை பெரியார் அவர்களை பற்றி திமுக இந்தளவுக்கு உயர்த்தி பேசியிருக்க வேணாம். ஏன்னா இவங்க எல்லாத்துக்கும் தந்தை பெரியார் சொன்ன உடனே தான் அவர் இந்த அளவுக்கு எகிர ஆரம்பிக்கிறார். தேவையில்லாமல் பிரச்சனை வருது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வம்படியாக போய் பெரியாரை எல்லாரும் சேர்ந்து அவமானப்படுத்துவது உண்மையிலே வருத்தமாக இருக்குது. தமிழக இனத்துக்காகவும் மொழிக்காகவும் பாடுபட்ட ஒருத்தரை இன்றைக்கி இப்போ பொதுமக்கள்கிட்ட இளைஞர்கள் மத்தியில் எந்த விதமான விஷயம் பரப்பப்படுது? ஏன்னா சீமான் சொல்கிறத கேட்குறதுக்கும் ஆள் இருக்கு இல்லைங்க. அவரும் சொல்கிறாருல, அவர் பேசுகிறது தவறு, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனாலும் அவரை பேச வைப்பது யார் அப்படிங்கிற பெரிய கேள்வியாக இருக்குது. நம்மை பொறுத்தவரை ஒரு விஷயந்தான், இன்றைக்கி சீமான் கட்சி மெல்ல மெல்ல கரைஞ்சிட்ருக்கானா? கரைஞ்சிட்ருக்கு. திமுக ரொம்ப சூப்பராக அந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. இப்போ அதிமுகவும் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது சீமானவர்களுக்கே நல்லதல்ல. தேவையில்லாமல் இவர் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மற்றபடி இந்த ஈரோடு தேர்தலில் திமுக மிக மிக பிரம்மாண்டமாக போன தடவை ஜெயிச்சதை விட பிரம்மாண்டமாக ஜெயிக்கப்பதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அதற்குரிய வேலைகள் பக்காவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா எதிரிகளே இல்லை. சீமான்லாம் அவங்க ஒரு எதிரியால் ஊதி தள்ளிடுவாங்க. ஃபண்டு இல்லை, ஏற்கனவே தந்தை பெரியார் மேலே பிரச்சனை, நிறைய இஷ்யூ, அந்த பெண் பத்திரிகையாளர்லாம் பேசின விதம், இதெல்லாம் பொதுமக்கள் பார்க்குறாங்க. பொதுமக்கள்கிட்ட நீங்கள் தந்தை பெரியார் அதை கூட ஓகே, நீங்கள் பெண் பத்திரிகையாளர்கிட்டலாம் போய் இந்த மாதிரி பேசுனீங்கன்னா பார்க்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு எப்படி வாக்களிப்பாங்க? நீங்கள் ஆக்ரோஷமாக பேசி சவாலுக்கு சண்டை போடுறேன் அப்படின்லாம் சொன்னால் உருட்டுக்கட்டையோட ஆட்களை வீட்டில் நிற்க வைத்தார். வெகுஜன மக்கள் இதை விரும்ப மாட்டார்கள். சீமான் இதையாவது இது உணரணும். நீங்கள் அடிக்கடி ரத்தத்துக்கு ரத்தம்னு சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு சவுண்டுக்கு நல்லாயிருக்கும். வாக்கு அரசியலில் உழுதவாதுங்க. இல்லைங்க, அவங்க அடித்தாலும் நாங்கள் அமைதியாக போயிடுவோங்க, மக்கள் பணியாற்ற வந்திருக்கோங்க, அடிச்சுட்டு போங்க சார், மக்களுக்காக நான் வாங்கிக்கணும் அப்படி தானே சார் சொல்லணும். அதை விட்டுட்டு உருட்டுக்கொட்டையோட ஆளை வச்சுட்டு பிரியாணி போடுறது, இது என்னங்க ஒன்றும் புரியவே மாட்டேது. இந்த பக்கம் சீமான் வீட்டில் உருட்டுக்கொட்டையோட ஆளுங்க இருக்காங்க, பெரியார் இருக்காங்க, செருப்பால் அடிக்கிறாங்க. இது தான் அரசியலா? அப்போ வெகுஜன பிரச்சனைகள்லாம் மறக்கடிக்கப்பட்டு உங்கள் பர்சனல் சண்டையில் ஓடிட்டு இருந்தால் இது தமிழகம் எங்கே போய் நிற்கிறது? நம்ம ஒன்றும் புரியவே இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் மக்கள் தான் தீர்வு சொல்ல வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.